दाखवितो तुझ सत्तारती प्रसन्न हो आता नाथा प्रसन्न हो आता दीनवत्सला पतित पावना तारिया मनाथा नाथा तारिया मनाथा दाखवि ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மாதங்கி பாலாஜியின் பணிவான வணக்கங்கள். ஸ்ரீ சங்கர் மகாராஜுடைய சரித்திரத்தில் மகாராஜ் பூனேல இருக்கிற தன்னுடைய பக்தர்களுக்கு செய்த அற்புதங்கள் மற்றும் லீலைகளை தொடர்ந்து கேட்டு வரும். அதன் தொடர்ச்சியாக இந்த காணொளியில் திரு கன்ஹரே அவர்களுக்கு கனவு மூலம் உணர்த்தியதை எப்படி நிறைவேற்றி ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி காட்டினார் அப்படிங்கிற விஷயத்தை தான் கேட்டு அனுபவிக்க போகிறோம். ஒரு நாள் கன்ஹரே அவர்களுக்கு விடியற் காலையில் ஒரு கனவு வந்தது. அந்த கனவுல மகாராஜ் வந்து கன்ஹரே கிட்ட சொல்றார், நாளைக்கு அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்தருடைய புண்ணிய திதி, நீ அந்த விழாவில் கலந்துக்கிறதுக்காக கணேஷ் காரியாலயா அப்படிங்கிற இடத்துக்கு நாளைக்கு சாயந்தரம் 7:30 மணிக்கு வரணும் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு காட்சி அவருடைய கனவுல தோன்றித்து. அவர் அந்த கனவை பற்றி ஒரு பெருசா ஒன்றும் யோசிக்கல, ஒரு சாதாரணமான காட்சியா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டார். எப்பொழுதும் போல அவர் அக்கல்கோட் சுவாமி சமர்த்தருடைய ஒரு மடத்துக்கு போய் கச்சேரிகள்லாம் செய்வார் இல்லையா, அந்த மடத்துக்கு அந்த குறிப்பிட்ட நாள் அன்னைக்கும் போகிறார். அன்னைக்கு காலையில் போய் சில கீர்த்தனைகள்லாம் பாடின்னு இருக்கார். பாடி முடிச்சுட்டு கிளம்புற நேரத்தில் அந்த மடத்தினுடைய அதிகாரி ஒருத்தர் வந்து 3 மணிக்கு இங்கே சாப்பிட்றதுக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறார். இந்த கச்சேரியெல்லாம் முடிக்கும் பொழுது அந்த 3 மணிக்கு முன்னதாகவே அவர் முடிச்சிடுறார். அதனால சரி கொஞ்சம் நேரம் நடந்து போயிட்டு வரலாம், வெளியில் காத்தாட போயிட்டு வரலாம் அப்படின்னு நினச்சிட்டு மடத்தை விட்டு வெள்ளைக்கிழமை நடந்து போயிட்டே இருக்கார். அப்போது அவர் கணேஷ் காரியாலயா அப்படிங்கிற அந்த இடத்த தாண்டி போகிறார். அப்போ அந்த கணேஷ் காரியாலயாவுடைய அதிகாரியான திரு தத்தே அப்படிங்கிறவர் இவரை கூப்பிட்டு வாங்க அப்படின்னு கூப்பிடுறார். கூப்பிட்டுட்டு நாளைக்கு வந்து அக்கல்கோட் சுவாமி சமர்த்தருடைய புண்ணிய திதி, நாளைக்கு சாயந்தரம் இங்கே விழா நடக்க போகிறது, நீங்கள் 7:30 மணிக்கு சாயந்தரம் இங்கே வரணும் அப்படின்னு சொல்கிறார். மகாராஜ் அன்னைக்கு காலையில் அவர் கனவுல என்ன உணர்த்தினாரோ அதே விஷயத்த திரு தத்தே அவர்களும் சொல்கிறார். இது அவருக்கு ஒரு பெரிய பிரமாணமாக இருந்தது. மகாராஜ் தன்னுடைய கனவு மூலமாக அவருடன் தொடர்பு கொண்டு பேசுவார் அப்படிங்கிற விஷயத்த அவர் அன்னைக்கு புரிஞ்சுட்டார். அந்த தத்தே அப்படிங்கிறவர்கிட்ட நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துட்டு அவர் அக்கல்கோட் சுவாமி சமர்த்தருடைய மடத்துக்கு போய் சேர்றார். அப்போது சாப்பாட்டுக்கு எல்லாம் தயாராக இருந்தது. ஃபக்கீர் பாபாவும் வந்திருந்தார். ஃபக்கீர் பாபாவை பற்றி நான் ஏற்கனவே முன்னாடி ஒரு காணொலியில் சொல்லியிருக்கேன். ஃபக்கீர் பாபா ஒரு மௌனியான துறவி. அவர் பூனால மிர்கி அத்தா அப்படின்னு ஒரு இடத்துல எப்பொழுதும் தங்கியிருப்பார். கன்ஹரே மடத்துக்குள்ளே நுழைஞ்சதும் ஃபக்கீர் பாபாவை பார்த்த உடனே ஃபக்கீர் பாபா இவரை கையாட்டி என்கிட்ட வா அப்படின்னு கூப்பிடுறார். கூப்பிட்ட உடனே கன்ஹரே அவர்கிட்ட போகிறார். அங்கே வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு 3 இலை போடப்பட்டிருக்கு. அந்த இடத்துல வந்து அங்கே போய் உட்காரு அப்படின்னு ஃபக்கீர் பாபா அவர்கிட்ட வந்து கை காட்டுறார். சரின்னு கன்ஹரே அங்கே போய் உட்காந்துக்கிறார். அப்போது ஃபக்கீர் பாபா இவரை உட்கார சொல்லிவிட்டு கொஞ்சம் பக்கத்தில் அப்படி வெளியில் போகிறார். அப்போது அந்த மடத்தில் இருந்த யாரோ ஒருத்தர் வந்து இங்கேயே வந்து உட்காந்துருக்கீங்க, எழுந்துருங்க, இது அக்கல்கோட் சுவாமி சமர்த்தருக்காக போடப்பட்டிருக்கும் இடம், இது அவருடைய இடம், நீங்கள் இங்கே உட்காரக்கூடாது, எழுந்துருங்க அப்படின்னு சொல்கிறார். இவர் வந்து எழுந்துக்கிறார். எழுந்த அதே நேரத்தில் ஃபக்கீர் பாபா திருப்பி உள்ளே வந்து இல்லை நீ அங்கே தான் உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே உட்கார சொல்லிட்டு அவருக்கு பக்கத்துலேயே ஃபக்கீர் பாபாவும் உட்காந்துக்கிறார். முன்னாடியே நமக்கு தெரியும் ஃபக்கீர் பாபா தானாகவே சாப்பிட மாட்டார், யாராவது ஒருத்தர் அவருக்கு ஊட்டி விடணும். அன்னைக்கு கன்ஹரே தான் அவர் பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்தார். அப்படிங்கிறதுனால கன்ஹரே தான் ஃபக்கீர் பாபாவுக்கு உணவை ஊட்டி விட்டார். உணவை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஃபக்கீர் பாபா அவருடைய இடமான மிர்கி அத்தா அப்படிங்கிற இடத்துக்கு கூட்டின்னு போகிறார். கூட்டின்னு போயிட்டு அவரை வந்து அந்த இடத்த விட்டு அனுப்பவே இல்லை. விடியற் காலம்புற 2 மணி வரைக்கும் என் பக்கத்துலேயே உட்காந்துக்கோன்னு அவரை வந்து உட்கார வச்சுட்டார். அன்னைக்கு அந்த குறிப்பிட்ட நாள் அன்னைக்கு கன்ஹரேக்கு 5 கச்சேரிகள் இருந்தது. அந்த 5 கச்சேரிகள்லையும் அவரால் கலந்துக்கவே முடியல. 2 மணிக்கு அப்புறம் தான் அவர் கிளம்பி வீட்டுக்கு போக முடிஞ்சது. அடுத்த நாள் அக்கல்கோட் சுவாமி சமர்த்தருடைய புண்ணிய திதி. அன்னைக்கு காலையில் கன்ஹரேயோட வீட்டுக்கு யாரோ ஒருத்தர் வந்து இந்த மாதிரி சாயந்தரம் 5 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் ஒரு இடத்துல வந்து கச்சேரி இருக்குது, நீங்கள் வந்து வாசிக்கணும் அப்படின்னு கூப்பிடுறார். சரி, அந்த கணேஷ் காரியாலயாவுக்கு சாயந்தரம் 7:30 மணிக்கு தானே போகணும், 5 மணிலேருந்து 7 மணி தானே கச்சேரி சொல்கிறாங்க, சரி அரை மணி நேரத்தில் நம்ம அந்த கணேஷ் காரியாலயாவுக்கு போயிடலாம் அப்படின்னு அவர் அந்த கச்சேரியை ஒத்துக்கிறார்.
சாயந்தரம் 5 மணிக்கு அந்த கச்சேரி நடக்கும் இடத்துக்கு போகிறார். அங்கே போய் பார்த்தானா கச்சேரி வந்து டிலே ஆகிடுத்து. 7:30 மணிக்கு தான் கச்சேரி ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, இவர் என்னடா அந்த கணேஷ் காரியாலயாவுக்கு போகலாமா இல்லைன்னா கச்சேரியிலேயே இங்கேயே இருக்கலாமா அப்படின்னு யோசனை பண்ணிவிட்டு பேசாமல் இங்கே கச்சேரியிலேயே இருக்கலாம், கணேஷ் காரியாலயாவுக்கு கச்சேரி முடிச்சுட்டு போகலாம் அப்படின்னு ஒரு தவறான ஒரு முடிவு எடுத்துட்டார். அன்னைக்கு முடிஞ்சு கிட்டத்தட்ட 9:30 மணிக்கு அவர் கணேஷ் காரியாலயாவுக்கு போகிறார். அங்கே போனான்னா மகாராஜ் இவருக்காக காத்துட்டுருக்கார். ஏன் இவ்வளோ லேட்டாக வர? நான் உன்னை 7:30 மணிக்கு தானே வர சொன்னேன், நான் உனக்காக காத்துட்டுருந்தேன் அப்படின்னு சொல்கிறார். உடனே இவருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நான் உனக்காக காத்துட்டுருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில் ஒரு வெத்தலை பாக்கை எடுத்து மகாராஜ் கன்ஹரே கையில் கொடுத்தார். இவர் வாங்கின உடனேயே திருப்பி என்கிட்ட கொடு அப்படின்னு மகாராஜ் கேட்டார். இவர் திருப்பி கொடுத்தார். கொடுத்த உடனே மகாராஜ் கன்ஹரேக்கு பாத பூஜை செஞ்சுட்டு வா சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்காக மகாராஜும் சாப்பிடாமல் அங்கே காத்துன்னு இருந்தார். 2 பேருமா போய் சாப்பிட்றா. அங்கே சாப்பிட உட்காந்ததும் ஒரு அழகான ஒரு பெண்மணி ஆடம்பரமான ஆடைகள்லாம் அணிஞ்சுட்டு பார்க்குறதுக்கே ரொம்ப ஒரு தேஜஸ் நிரம்பியவளாக ரொம்ப அழகாக இருந்தா. அவள் வந்து இவளுக்கு நெய் பரிமாறினா. கன்ஹரேவால் அந்த பெண்மணி கிட்ட இருந்து அவருடைய பார்வையை நகர்த்தவே முடியல. அந்த அளவுக்கு அவளுடைய அழகு ஆக்கர்ஷணம் மிகுந்ததாக இருந்தது. மகாராஜ் உடனே இவரை பார்த்து திட்டுறார். ஏன் பொம்பளைங்களெல்லாம் இப்படி பார்க்குற, வந்த வேலையை பாருன்னு சொல்கிறார். உடனே இவர் சாப்பிட ஆரம்பிக்கிறார். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா மகாராஜ் கன்ஹரேவை ஒரு தனியான ஒரு அறைக்குள்ளே கூட்டின்னு போயிட்டு அந்த அறையுடைய கதவை தாப்பால் போடுறார். மகாராஜ் அவர்கிட்டக்க நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நொடியில் அவருடைய நெளிஞ்சு வளைஞ்சு இருக்கிற அந்த உடல் நேராகி விஸ்வரூப தரிசனமாக கன்ஹரேக்கு காட்சி கொடுத்தார். அந்த 6 அடி உயரம் உள்ள அவருடைய உருவம், அவருடைய கைகள் எல்லாம் முட்டி வரைக்கும் நீண்டு இருந்தது. மகாராஜ் பார், இந்த அக்கல்கோட் சுவாமி சமர்த்தருடைய சிஷ்யனை பார் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்கிறார். அந்த காட்சியை அவர் கண் கொட்டாமல் பார்த்துட்டு இருக்கிற அதே சமயத்தில் அப்போ யாரோ ரூம் கதவை தட்டின உடனே மகாராஜ் தன்னுடைய பழைய உருவத்துக்கு வந்துடுறார். கதவு திறந்துட்டு 2 பேரும் வெளியில் போய்ட்றா. இதே மாதிரி ஒரு காட்சி டாக்டர் தானேஸ்வருக்கும் மகாராஜ் கொடுத்ததை நாம் இங்கே நினைவுபடுத்திக்கலாம். வெளியில் போனதுக்கப்புறம் மகாராஜ் கன்ஹரே கிட்ட இன்னைக்கு ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி, ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபர், மகாகாளி, அம்பாபாய் இவா எல்லாருமே உன்னோட சாப்பிட்றதுக்காக வந்திருந்தா, ஆனால் நீ தான் லேட்டாக வந்துட்ட அப்படின்னு சொன்னார். இப்போ உனக்கு நெய் பரிமாறினா இல்லையா, அவள் வேறு யாரும் இல்லை, அம்பாபாய் தான். அம்பாபாய்க்கு தன்னுடைய குழந்தையை ஏமாற்றக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் உண்டு. அவள் தாய் இல்லையா, அதனால் அவன் மட்டும் உனக்காக காத்துட்டு இருந்தா அப்படின்னு சொன்னார். இதை கேட்டதும் கன்ஹரேக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இதில் நம்ம ஒரு விஷயம் நல்லா கவனித்து பார்க்கணும். அதாவது சிஷ்யர்களுக்கு தான் யார், தன்னுடைய நிலை என்ன, தாம் குருவோட எந்த மாதிரியான ஒரு தொடர்பில் இருந்தோம் அப்படிங்கிற விஷயம் எதுவுமே புரியறதில்ல. ஆனால் குருமார்களுக்கு எல்லாமே தெரியும். அப்படிங்கிறதுனால இந்த மாதிரியான ஒரு அற்புதமான காட்சிகள், இந்த மாதிரியான அற்புதமான நிகழ்வுகளுக்காக ஏற்பாடுகள் செய்கிறாங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். காலம் அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு முக்கியமானது. அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு நம்ம அடிபணிஞ்சு நடக்கணும். அந்த குறிப்பிட்ட காலத்தில் தான் இந்த நிகழ்வு நடக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இதே மாதிரியான ஒரு நிகழ்வு நடக்கணும்னா அதற்கு இன்னும் பல காலங்கள் காத்திருக்க வேண்டும், இல்லைன்னா பல பிறவிகள் எடுக்க வேண்டி நேரிடும். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு குறிப்பிட்ட நிகழ்வு நடக்கணும்னா அப்போது குரு என்ன மாதிரியான ஒரு உத்தரவு கொடுக்குறாரோ அந்த உத்தரவை மீறாமல் அப்படியே செயல்படுத்த வேண்டும். ஏன்னா மகான்கள் காலத்தை கடந்தவர்கள், அவர்களுக்கு எந்தெந்த மாதிரியான நிகழ்வுகள் எந்தெந்த காலத்தில் நடக்கும் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் தெரியும். அப்படிங்கிறதுனால இந்த குறிப்பிட்ட காட்சியும் இந்த குறிப்பிட்ட ஒரு அற்புதமான நிகழ்வையும் கன்ஹரே அவர்கள் அன்னைக்கு தவற விட்டு விட்டார். அதனால் திருப்பி இந்த நிகழ்வு இதே மாதிரியான சந்தர்ப்பம் நடக்கணும்னா அதற்கு அவர் பல காலங்கள் அல்லது பல பிறவிகள் காத்திருக்க நேரிடும். அப்படிங்கிறதான் இங்கே நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சூக்ஷ்மமான விஷயம். அதுக்கப்புறம் மகாராஜ் அவர்கிட்டக்க இந்த மாதிரி நான் இந்த ஸ்தூல உடலை சீக்கிரமாக விட போகிறேன் அப்படின்னு கன்ஹரேட்ட சொல்கிறார். இந்த நிகழ்வுக்கு அப்புறமா கன்ஹரே அவர்கள் மகாராஜை உடலோடு சந்திக்கவே இல்லை. அதுக்கப்புறம் மகாராஜ் சமாதி அடைஞ்சிட்டார். நாம் ஏற்கனவே முன்னாடியே பார்த்தோம்,
கன்ஹரே அவர்கள் மகாராஜை 1946 தான் சந்திக்கிறார். ஒரு வருடத்திற்கு உள்ள மட்டும்தான் இந்த இவர்களுடைய சந்திப்பு இருக்குது. அதுக்குள்ளேயே மகாராஜ் பல அற்புதங்களை கன்ஹரேக்கு நிகழ்த்தி காட்டி தானும் அக்கல்கோட் மகாராஜும் வேறல்ல அப்படிங்கிறத அவருக்கு புரிய வைக்க நினச்சிருக்கார். ஆனால் கன்ஹரே பல நேரங்களில் அக்கல்கோட் மகாராஜ் வேற, சங்கர் மகாராஜ் வேற அப்படிங்கிற மாதிரியான ஒரு புரிதல்லையே இருந்ததுனால மகாராஜ் நிகழ்த்தி காட்டின அற்புதங்களை அவருக்கு சுத்தமாக புரியவே இல்லை. சங்கர் மகாராஜ் உடலை விட்டதுக்கு அப்புறமாகத்தான் கன்ஹரேக்கு மகாராஜுடைய அற்புதங்கள், மகாராஜுடைய உயர்ந்த தன்மை எல்லாமே புரிஞ்சிருக்கு. அதனால் ஸ்தூல ரூபத்தில் இருக்கும் குருமார்களுடைய உயர்வை அவர்கள் உடலோடு இருக்கும் பொழுதே நாம் அனுபவித்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த குறிப்பிட்ட லீலையின் தாத்பரியம். இந்த நிகழ்வோட திரு கன்ஹரே அவர்களுக்கும் ஸ்ரீ சங்கர் மகாராஜுக்கும் இடையே நடந்த லீலைகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்து அடுத்த காணொலியிலையும் மகாராஜ் பூனேல இன்னும் சில பக்தர்களுக்கு செய்த அற்புதங்களை கேட்டு அனுபவிக்கலாம். ஸ்ரீ சங்கர் மகாராஜுக்கு ஜெயம் உண்டாகட்டும் என்று கூறி இந்த காணொலியை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.